நான் சொல்லணுமா? சொல்லுங்க. அடுத்ததாக இந்த இப்னு அரபி என்பவரை பற்றி நாம சில விமர்சனங்களை பண்ணி இருந்தோம். அதை ஆதரிக்கும் முகமாக நீங்க மேலப்பாளையத்தில் பேசியிருக்கிறீங்க. அதனால இப்னு அரபி என்பவர் ஃபிரௌன முஸ்லிம் சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ்வை நான் வணங்குறேன், அல்லாஹ் என்னைய வணங்குறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஈசா நபி ஜிப்ரீலுடைய விந்துக்கு பிறந்தவர், ஜிப்ரீலுடைய விந்து மூலமாகத்தான் ஈசா நபி பிறந்தார் என்றெல்லாம் எழுதின ஒரு சைத்தானாக வழிகேடனாக நாங்கள் இப்னு அரபியை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அதை ஆதரிக்கிற புகழ்ற விதமாக மறுப்பு சொல்றேங்கிற பேர்ல, ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவர் புகழ்ந்து இருக்கிறீங்க. ஒருவேளை டைம் இல்லாதனால அந்த மறுப்பு சொல்லாம இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து இப்போ அதுதானா? அதனால அது விவாதிக்கிற இந்த விஷயங்கள்லாம் ஏத்துக்கிறீங்களா? நாங்க புகழ்ந்ததா எங்க பாத்தீங்க? மேலப்பாளையத்துலதான் புகழ்ந்ததா பாத்தீங்களா? இருக்குதா? ஆமா. நான் இங்க நல்ல நல்ல அறிஞர்களை அதாவது பட்டியல் சொல்லிட்டு வந்து நான் எழுதினது இமாம் கஸாலி பேசுனேன். அதோட இமாம் கஸாலியையும் அபு யஸீத் பிஸ்தாமியும் பேசினேன். இப்னு அரபியை பேசிருக்கேன்னா இல்ல. அதாவது எப்படி நான் அந்த மொத்த கான்செப்ட் நாங்க போட்டு காட்டுவோம். நீங்க இப்னு அரபியில சொன்னீங்களா இல்லன்னு தெரியும். நாங்க இப்ப கேக்குறேன்னா இந்த கருத்துக்கள் தவறானது. இதெல்லாம் சொன்னாரோ இத இப்னு மூசா தவறுக்கு தான் உங்களுக்கு வேற அர்த்தம் இருக்கிறதுனால தவறா கடுமையான விஷயமா? இது கடுமையான விஷயம். அல்லாஹ் என்னை வணங்குகிறான், அது ஏதாவது தவீல் இல்லை என்றால் இதுல எதுவும் தவீல் இல்லாமல் நேரடியான பொருள் அவர் கொண்டிருப்பாரே ஆனால் அது தவறு. இது என்ன தாவீல்? எப்படி இருக்கு? இப்படி தாவீல் அல்லாவுக்கு நான் என்னை அல்லாஹ் போடுறேன், நான் அல்லாஹ் போடுறேங்கிறாருன்னு வைங்க. அல்லாவே அல்லாஹ் எனக்கு செய்தா செய்யறான். ரெண்டு இருக்கு. எஸ்ஜுதுனி வஸ்ஜுதுஹு அந்த மாதிரி தெல்ல தெளிவா சொல்றாருங்கும் போது அது நீங்க தெல்ல தெளிவா உங்க கருத்து தெளிவான இந்த அர்த்தம் தான் அதுல வாங்கி இருக்கிறாரு அப்படின்னா அது தவறு. அவர் அந்த அர்த்தம் வாங்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேற ஏதாவது அஹமது நீன்னு சொல்லி இருந்தார், அந்த அர்த்தம் வச்சிருந்தால் அப்ப அது எனக்கு அல்லாஹ் பணிகிறான், நான் உட்படுத்தலாம்ல. அல்லாஹ் என்னைய புகழ்றான், அல்லாஹ் புகழ்ந்திருக்கான் மனுஷனை, சரி நான் அல்லாஹ் புகழ்றேன். அந்த மாதிரி ஏதாவது தவீல் இருந்தால் வேண்டால் கூடும். நேரடியாக அர்த்தம் எடுத்திருந்தா தவறு இல்ல. இப்ப நம்ம கேட்கிற என்னன்னா தவீல் இருக்குதுன்னா நீங்க தான் தவீல் அங்க சொல்லணும். அப்படி இல்ல, இது சரியா? இந்த மாதிரி ஒரு தவீல் செய்திருப்பாரு குற்றமா சிர்கா குஃப்ரான்னு கேக்குறான். வாஹிரான அர்த்தம் வச்சிருந்தா குஃப்ர் தான். குஃப்ர், சரி, அது போதும். அப்ப ஃபிரௌன் முஸ்லிமா இருந்தான், மூசா தான் காபிரா இருந்தாரு, அது முற்றிலும் ஏற்கத்தது இல்ல. தவீல் என்னான்னு நான் சொல்ல முடியாது. நான் அவர் ஏதாவது ஒரு கருத்தை வாங்கி இன்னொரு கருத்துல சொல்லி இருந்தால் அது ஏதாவது ரகுவத்துன்னு சொல்லுவோம். நிலை மாறிய பேச்சு, நிலை குலைந்து போன பேச்சு அப்படின்னு வேணா போலாம். அது பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு வேணா போலாம். நான் ஒரு கூடுதல் தகவலுக்காக கேட்கிறேன். இப்னு அரபி என்பவருடைய இந்த கொள்கை இதுதான் நெசமா உங்களுக்கு தெரியாதா? சில இது தெரியும் கேட்கிறேன். சில இது தெரியும், சில இது தெரியும், தவறுன்னு தெரியும். இல்ல இது இவர் இந்த கருத்துல தாவீல் இதெல்லாம் ஃபிரௌன தெல்ல தெளிவா இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஃபிரௌன மூமின்னு சொன்னது தெரியும். அவர் இது போன்று இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல அவர் தவறு செஞ்சிருக்கிறார். தவறு தான் செஞ்சிருக்காரா? தவறு, இது பெரும் தவறுன்னு சொல்லுங்க. அத நம்ம இல்ல இந்த அல்லாஹ் ஃபிரௌன் முஸ்லிம்கள் தவறு தானா? தவறு இல்லாம ரைட்டுங்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு தவறுக்கு வேற அர்த்தம். எனக்கு தான் அந்த அர்த்தம். உங்களுக்கு தவறுனா சின்ன மேட்டர் தானே. உண்மையான வன்கொடுமை, வன்குஃப்ரு, இறை மறுப்புன்னு சொல்லணும். நீங்க அதையும் அப்படி சொல்ல கொடுமையான தவறு, குற்றம், கொடுமையான தவறு, குஃப்ரு இல்ல. அது எந்த அளவிற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இருந்து இது செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா கொடுமையான தவறை செஞ்சிருக்கிறார். இல்ல, மூசாவை காபிர்னு ஃபிரௌன் முஸ்லிம்னு சொன்னா கூட அது தவறு தானே? மூசாவை காபிர் என்றும் ஒரிஜினல் முஸ்லிம் ஃபிரௌன் தான் என்று சொன்னா கூட அவர் தவறத்தான் விட்டார். அத நம்மதே சொல்றமே, பெருந்தவறுல இது கட்டுப்படும். அது குஃப்ருடைய நிலைக்கு கூட போகலாம். நான் வரும் எந்த ஒரு தனி நபரை பார்த்து மூமின் காபிர் என்று சொல்லக்கூடாது என் நிலைமை. அதுவும் இல்ல, இந்த கருத்து குஃப்ரா இல்லையா? கருத்து குஃப்ர் நான் சொல்றேன், ஆளை சொல்லாதீங்க. நமக்கு என்ன தெரியும்? கருத்து சொல்லுங்க. இது போதும். அது ஈசா நபி ஜிப்ரீலுடைய விந்துல பிறந்தாருங்கிறாரு. அதெல்லாம் தவறுதான். கருத்து தவறு, சாதாரண தவறு தான். பெரும் குற்றம், பெரும் குற்றம். அது ஆதாரம் இல்லாம சொல்றாரு சொன்னா குற்றம் தான். உங்க இது சொல்லுங்க.